சோ ஒரு ஒரு விஷயத்த வச்சுட்டு நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவை அவங்க அவமானப்படுத்துறாங்க, பாரத தேசத்து மக்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட காசு வாங்கி இவங்க இப்படி பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த குற்றத்தை எழுப்ப வேண்டிய கட்டாயம் நம்ம மேல இருக்கு, அதனால எழுப்புறேன். புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது மோடி அவர்கள் நைட்டு தூங்கி காலையில எந்திரிச்சு எழுதி கொடுக்கலங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாரும் அதுல பங்கேற்றார்களா இல்லையா? அத்தனை அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு மக்கள் செத்துறக்கூடாது என்பதற்காக குற்றவாளிகளை பிடித்து தந்தவர்களை கொலை செஞ்சிருக்காங்க. எத்தனை பேர் போனாங்க? அப்ப மூன்றாவது கட்சி எது? மூன்றாவது கட்சி நாம் தமிழர் கட்சியா தாவேகாவா அப்படின்றதுல அவங்களுக்கும் என்ன இருக்கு? மூன்றாவதா நாலாவதான்னு தெரியல உங்களுக்கு. டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் வணக்கம். பொதுவாகவே நம்ம ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் மீதும் பலவிதமான விமர்சனங்கள் வைப்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் அந்த விமர்சனங்கள் நாகரீகமாக இருக்க வேண்டும், ஒரு எல்லை வரையறைக்குள் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் நம்முடைய கருத்தாகவும் இருக்கிறது. காட்டமான விமர்சனங்கள் வைத்தாலும் அது நாகரீகமானதாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் நம்மளுடைய நிலைப்பாடும். பட் சமீபத்துல பாத்தீங்கன்னா விகடன்ல வந்த கார்ட்டூன் மிகப்பெரிய சர்ச்சையாகி கொண்டிருக்கிறது. அது போதாது என்று மோடி அவர்கள் ஒரு குளோபல் பிராண்டாக, ஒரு இமேஜாக இந்தியாவை முன்னெடுத்து கொண்டிருக்கும் போது மோடி என்ற பிராண்டையே சிதைக்கும் அளவுக்கு ஒரு கேவலப்படுத்தும் அளவுக்கு அந்த கார்ட்டூன் இருக்கு அப்படின்ற விமர்சனங்கள் நிறைய வந்திருக்கு. ஸோ இதை பத்தி யாரு நம்ம கிட்ட பேசுறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு தேசத்திற்கான அவமானமா இல்லை மோடியை மட்டும் டார்கெட் பண்ற ஒரு விஷயமா அப்படின்னு வரும்போது, தேசியத்தை பற்றி நிச்சயமாக தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள் இவரை விட சிறந்து இதை விவாதிப்பவர் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு அவரும் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. முதல்ல இதனுடைய பார்வை நீங்க சொல்லுங்க சார். வணக்கம், நன்றிங்க. அதாவதுங்க, பிரதமர் என்பவர் தனிப்பட்ட நபர் கிடையாதுங்க, தெளிவா புரிஞ்சுக்கணும். பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர், 140 கோடி மக்களுடைய ஒரு பிம்பமாக இருக்கக்கூடியவர் தான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நீங்க அவர் பண்ணக்கூடிய வேலையில உங்களுக்கு விமர்சனம் இருந்துச்சுன்னா அந்த விமர்சனம் பண்ணுவதற்கு ஜனநாயகத்துல உரிமை இருக்கு. ஆனால் அவரை நீங்கள் கேலி செய்வதற்கோ அவரை நீங்கள் கொச்சைப்படுத்துவதற்கோ யாருக்கும் உரிமையும் அருகதையும் கிடையாது. அவர் தனிப்பட்ட நபர் இல்ல, 140 கோடி மக்களுடைய பிரதிநிதி, உலகம் எங்கும் வாழக்கூடிய பாரத தேசத்தின் மைந்தர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ். அவர் தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பாரதத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நபர். அவரை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க யாருக்காக வேலை செய்றீங்க அப்படின்றது யோசிக்கணும். அவரை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. ஒட்டுமொத்த இந்தியர்களும் அசிங்கப்பட்டு இல்ல அவங்க அமெரிக்கா ட்ரீட் பண்ணிருக்காங்க. கையில விலங்கு மாட்டி ஒரு அடிமையை போல இந்தியர்கள் அனுப்புறது ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கே அசிங்கம் இல்லையாது? பாருங்க, அமெரிக்கா இந்தியர்களை எதுக்கு அனுப்பிச்சாங்க? அந்த விவாதத்துக்கு நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த விஷயம் சொல்றேன். பாரத பிரதமர் அங்க போயிருக்கிறாரு, எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் அங்க கிடைக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க. முதல் தடவை வரலாற்றில் முதல் தடவை பாரத பிரதமருக்கு அந்த அளவிற்கு மரியாதை கொடுத்து அவருடைய சேர அமெரிக்கா பிரசிடென்ட் எடுக்கிறாரு. உங்களுக்கு தெரியுது, பாக்குறீங்க. ஹி இஸ் a great leader, great person அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்றாரு. உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் பாரத தேசத்துடைய பெருமையை நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பர்சனை, உலகத்துடைய குளோபல் லீடராக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நீங்கள் விமர்சிப்பது என்பது பாரத தேசத்தை விமர்சிப்பதற்கு சமம். அப்ப பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலே ஆற்ற விஷயம் மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவ்வளவு சூப்பரான மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிற அதே சமயத்துல பின்பக்கமா இந்தியர்களுக்கு இப்படி அவமானப்படுத்தப்படுறாங்க. சோ இது ஆக்சுவலா இந்தியாவுக்கு அவமானம் தானே. உங்க மூஞ்சி முன்னாடி நான் புகழ்றேன், ஆனா முதுகு பின்னாடி குத்துறேன் அப்படின்னும் பொழுது அது இந்தியர்களுக்கு ஏற்படுத்தப்பட அவமானம் தானே. அது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறது நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் மீட்க வேண்டும் என்பதற்காக ரஷ்யாவும் துணை நின்னது, உக்ரைனும் துணை நின்றுச்சு. பார்த்திருப்பீங்க. பாரத பிரதமர் அங்க போறாரு அப்படின்றதுக்காக போரே நிறுத்தப்பட்டிருந்துச்சு, பார்த்திருப்பீங்க. இதுதான் உலகத்தில் பாரத தேசத்திற்கு இருக்கக்கூடிய மரியாதை. உலகத்தில் இல்ல, அமெரிக்கா தவிர உக்ரைன் ரஷ்யா கொடுத்த மரியாதை அமெரிக்கா மரியாதை கொடுக்கவில்லை அப்படின்றதான குற்றச்சாட்டு. அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்டா இருக்கக்கூடியவருடைய மனைவி இந்தியாங்க. ட்ரம்ப் அவர் பேசியிருக்காரு, என்னோட ரத்தத்துல இந்தியா அதிகமா ஓடுது உங்களை விட கமலா ஹாரிஸ் சொல்லும் போது சொல்லியிருப்பாரு, நான் இந்தியாவுக்காக நிற்பவன், இந்தியர்களுக்காக நிற்பவன் சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருப்பாரு. சோ ஒரு விஷயத்த வச்சுட்டு நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவை அவங்க அவமானப்படுத்துறாங்க,
பாரத தேசத்து மக்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட காசு வாங்கி இவங்க இப்படி பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த குற்றத்தை எழுப்ப வேண்டிய கட்டாயம் நம்ம மேல இருக்கு, அதனால எழுப்புறேன். சரி, பட் இதுக்கு வந்து சொல்றதெல்லாம் கரெக்ட். இந்தியர்கள் வந்து ரெப்ரசன்டேட்டிவான மோடி அவர்களே அவமானப்படுத்தக்கூடாதெல்லாம், அதுக்குன்ட்டு ஒரு ஊடக சுதந்திரமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி வெப்சைட்டை முடக்கிறதெல்லாம் என்ன விதமான ரியாக்ஷன் சார்? நம்மளுடைய சாசனத்துல சுதந்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த சுதந்திரம் எந்த அளவுக்குன்னா, உங்களுடைய சுதந்திரம் அடுத்தவர்களை பாதிக்காத வரையில் உங்களுக்கு சுதந்திரமா வாழக்கூடிய உரிமை இருக்கு. ஆமாவா இல்லையாங்க? நீங்கள் அடுத்தவரை அல்ல, ஒட்டுமொத்த தேசத்தையே பாதிப்புள்ளாக்கும் போது அதை சுதந்திரம்னு சொல்ல முடியாது. அதுக்கு கூட நடவடிக்கை இல்லைன்னா அப்ப எதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது? இங்க எப்படின்னா, பாரத தேசம் பாரதமே இல்ல, இந்தியா நாடே இல்லைன்னு சொல்றது சுதந்திரம். இந்திய தேசத்துடைய பிரதிநிதியை அவமானப்படுத்துறது சுதந்திரம். இந்திய தேசத்துல குண்டு வைக்கிறது சுதந்திரம். இதெல்லாம் சுதந்திரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அதை உடைக்க வேண்டிய தருணம் உடைக்கப்படும். பட் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து கருத்து சுதந்திரத்திற்கே எதிரான ஒரு போர் மாதிரி அப்படின்னு அந்த ரீதியில அவர் கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் இல்லாமல் போச்சு அப்படின்னா எப்படிங்க அரசாங்கத்தை தட்டி கேட்பது யாராக இருக்கணும்? ஸ்டாலின் அவர்கள் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்கிறது தானே? தமிழ்நாட்டுல இருக்கா சுதந்திரம்? இல்ல, பட் திமுக அளவுக்கு மீடியாக்கு சுதந்திரம் கொடுக்கிற வேற ஏதாவது கட்சி இருக்குதா? திமுக விமர்சிச்சு நீங்க போடுங்க, சுதந்திரம் கிடைக்குதான்னு பார்ப்போம். விமர்சிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்களேங்க. விமர்சிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல. பட்டியல் இந்த இன்டர்வியூ பத்தாதுங்க. அதனாலதான் பல பத்திரிகையாளர்கள் வந்து திமுக விமர்சிக்கிறதுக்கே தயங்குறதுக்கு காரணம், யோசிச்சாலும் அவங்களுக்கு வரலன்றதுதான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வராது, அவங்களுக்கு வர வேண்டியது வர்றதுனால யோசனை வராது. பட் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியதற்கே ஒரு பத்திரிகை ஆபீஸை கொளுத்துற அளவுக்கு சுதந்திரம் இருந்தது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் அப்படின்றதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பட் ஒரு கருத்து கணிப்பு நடந்ததுக்கு அன்னைக்கு வந்து பிரச்சனையை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊடகத்துறையில பல ஊடகங்கள் திமுகவை எதிர்த்து பேசுமா அப்படின்னா பேசாது. இன்னைக்கு வந்து திமுகவுடைய மவுத் பீஸாக தான் பல ஊடகங்கள் இருக்குன்னா, எல்லா ஊடகமும் சொல்லல, பல ஊடகங்கள் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வெளிப்படையான ரகசியம். சோ நம்ம அதை வந்து கிளறி பார்க்கணும்ன்றது வந்து அவசியமற்றதுன்னு சொல்றேன். ஒரு பாரத பிரதமரை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது சுதந்திரமாகவோ கருத்து சுதந்திரமாகவோ ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் பாரதத்தை விமர்சிப்பீங்க, பாரத தலைவரை விமர்சிப்பீங்க, நாட்டையே விமர்சிப்பீங்க, அப்புறமா தேசிய கீதத்தை விமர்சிப்பீங்க, தேசிய ஒருமைப்பாட்டை விமர்சிப்பீங்க. இதெல்லாம் சுதந்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு, அதுதான் நடக்கும். நீங்க ஒரு பத்திரிகை சுதந்திரமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கூட இருக்க மாட்டேங்குது. ரீசெண்டாக ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே டாச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்னன்ஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு இது தொடங்கியிருக்காரு. எலான் மஸ்க் தலைமையில் வந்து பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இந்தியாவில் இருக்கிற ஓட்டர் டர்ன் அவுட் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கா ஒரு $21 மில்லியன் செலவு பண்ணிருக்கு. அதாவது ஒரு 182 கோடி வந்து இந்தியாவில ஓட்டர் டர்ன் அவுட் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க செலவு பண்றாங்க. அமெரிக்கா வந்து நம்ம மூலமாக இப்படி பத்திரிகை மூலமாக ஒரு அவேர்னஸ் கொடுத்தா தானேங்க ஓட்டர் டர்ன் அவுட்டே அதிகமாகுது. யாருடைய காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டதுன்னு பாருங்க. அமெரிக்காவுக்கு என்ன வேலை இந்தியாவுடைய தேர்தல் நடக்கிறதுல? பைடனோட காலகட்டத்துல வந்து கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்திய தேர்தல்ல பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்கல்ல. உங்களுக்கு என்னங்க வேலை? இந்தியால பூஸ்ட் இருக்கு, ஹார்லிக்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன வேலை? பாரத தேசத்தை நிர்வகிப்பதற்கு பாரத தேசத்திற்கு தெரியும். உலகத்தில் எல்லா நாடுகளும் அடையாளம் இழந்து கிடக்கும் போது அடையாளத்தோட சுய அடையாளத்தோட உலகத்தில் மீண்டும் வல்லரசு நாடாக நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு தேசம் பாரத தேசம். மறந்துடாதீங்க. நான் எல்லா இடத்துலயும் ஒண்ணு சொல்வேன், வீழ பிறந்த மானிடன் எழுந்து வாழ தொடங்கும் முன்பே உலகை ஆளத் தொடங்கிய மாபெரும் தேசம் இது அப்படின்னு. 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா வந்து பாடம் எடுக்கிற இடத்துல பாரதம் கிடையாதுங்க. ஆயிரம் ஆண்டுகளாக உலகத்தை நல்வழிப்படுத்தி கொண்டிருந்த தேசம் அன்னை பாரதம் என்றதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன அதுல நோக்கம் இருக்கு? பாரத தேசத்துல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் டர்ன் அவுட்ல உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு? யாருக்காக செயல்படுறீங்க? யாருடைய வளர்ச்சிக்காக செயல்படுறீங்க? இந்த தலையீடு இருக்குன்னு சொல்லி நம்ம பல காலமா சொல்றோம். அது அவங்களே வெளிப்படையா சொல்றாங்க இன்னைக்கு. இல்ல, இப்போ அவங்க தலையீடு இருக்கு அப்படின்னா வந்து அது யாருக்கு எதிராக இருக்கும், யாருக்கு ஆதரவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
பாரத மக்களுக்கு தெளிவா தெரியுங்க யாருக்கு வாக்களிக்கணும் யாருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு. இதை வந்து அமெரிக்காக்காரர்களோ ஐரோப்பியக்காரர்களோ இன்னொருத்தரோ வந்து அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் பணம் கொடுத்து இதை வந்து ஊக்குவிக்கிற அளவுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. அப்ப பணம் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். யாரை வீழ்த்தவே முடியல, 15 வருஷமா யாரை வீழ்த்த முடியல. இன்னைக்கு அவர் வந்து உலக தலைவரா மாறிட்டு இருக்கிறாரு. இது உலக நாடுகள்ல பல பேருக்கு அச்சுறுத்தலா இருக்கு. அதை தடுத்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு என்னென்னமோ பண்றாங்க, ஆனாலும் முடியல. ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நமக்கான தலைவர் யார், நம் தேசத்திற்கான தலைவர் யார் என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால யார் முயற்சி செஞ்சாலும் அது பலனளிக்கல. அதோடைய வெளிப்பாடாக தான் இது தெரிகிறது. அதே மாதிரி இந்த மண்ணுக்கான அரசியல் எதுவாக இருக்கும் அப்படின்றது தமிழக மக்களும் தெளிவாக தானே இருக்காங்க. அதனால தானே பாஜக வந்து மொத்தமா புறக்கணிச்சிருக்கிறாங்க. அது மோடி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு புறக்கணிச்சிருக்கிறதும் அதே மக்கள் தானே. மோடியே எங்களுக்கு தேவையில்லைன்னு மக்கள் புறக்கணிச்சிருந்தாங்கன்னா 18% வாக்குகள் வந்திருக்காது. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திராவிட அதாவது ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மோடி அவர்களை புறக்கணிக்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு. பாஜகவை புறக்கணிக்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு. தேசிய பொதுவுடைமை கட்சியை புறக்கணிக்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு. பாரதத்தை புறக்கணிக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் பிஜேபி எதிர்த்தா தப்பில்லை, அது ஒரு கட்சி, நீங்க எதிர்த்து தப்பில்லை. ஆனால் தேசத்தை எதிர்த்தால் வாழ்வதற்குண்டான வாய்ப்பில்லை என்பதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்ல விரும்புறேன். இங்க வந்து இது நாடே இல்ல, இது வந்து மாநிலங்களுடைய ஒன்றியம் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அது தவறான விஷயம். அதுதான் நம்ம எதிர்க்கிறோம். அப்ப மாநிலம் என்பது மாவட்டங்களோட ஒன்றியம்னா ஒத்துப்பீங்களா? இல்லங்க, நம்ம மாநிலத்துல இருந்து நம்மளுக்கு பிரிக்கிற அதிகாரம் மாநில அரசுகளுக்கு இருக்கு. அதனால மாவட்டமாக பிரிக்கிறார்கள். மாநிலத்தை பிரிக்கக்கூடிய அதிகாரமும் மத்திய அரசுக்கு இருக்கு. இல்ல, ஸ்டாலின் அவர்களும் ரீசெண்டா இந்த கருத்து வந்து தெரிவிச்சிருக்காரு. அது ஒரு தனி கொஸ்டினாவே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காரு, மாநிலங்கள் சேர்ந்து உருவாக்கியதுதான் இந்த ஒன்றியம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ 1947 சுதந்திரம் கிடைச்சதுங்க. இன்னைக்கு பாரத தேசத்துல எத்தனை மாநிலங்கள் இருக்கு, அன்னைக்கு எத்தனை மாநிலம் இருந்தது? எண்ணிக்கை வந்து பயங்கரமா மாறி இருக்குது. 1954 தான் முதல் முறையாக மொழியின் அடிப்படையில் மாநிலம் பிரிக்கப்பட்டுச்சு. மொழியின் அடிப்படையில் மாநிலம் பிரிக்கப்படுவதற்கு முன்பே சாசனம் வந்துருச்சா இல்லையா? எதற்கான சாசனம்? பாரத தேசத்துக்கான சாசனம். மாநிலத்தை மாநிலம் கொடுத்ததா தேசத்தை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பேர், இன்னைக்கு நான் பார்த்த நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க, இந்தியான்றது நாடே இல்ல, இந்தியான்ற நாடே இருக்காது, அது இருந்ததும் இல்லை இருக்க போவதும் இல்லை அப்படின்னு பகிரங்கமா பேசணும்னு நினைக்கிறேன். 1954 மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்னாடி தேசம் வந்துச்சா இல்லையா? இது ஒரு தேசம். இந்த தேசத்தோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு. மொழி வழியாக பிரிக்கப்பட்டால் அட்மினிஸ்ட்ரேஷன் எளிதாக இருக்கும் என்பதற்காக 1954 முதல் முறையாக மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு. 1956 இங்க இருந்து கர்நாடகாவும் கேரளாவும் பிரிக்கப்பட்டுச்சு. 1967 மദ്രാஸ் மாகாணமாக இருந்த நிலப்பரப்பை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார்கள். தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வச்சது வந்து சொல்லல, இல்லன்னு சொல்லல, தவறுன்னு சொல்லல. ஒரு தமிழனாக உணர்வு கொள்வதல் சரி. ஆனால் தமிழன் என்பதற்காக நான் பாரத தேசத்தை சார்ந்தவன் இல்லை என்று சொன்னால் அதை விட ஒரு முட்டாள்தனம், அதை விட ஒரு ஏமாற்று வேலை வேற இருக்காது. பட் ஏன் இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து வருது அப்படின்றதையும் நீங்க யோசிக்கணுங்க. ஒரு கொள்கையை வந்து எங்க மேல திணிச்சுட்டு, ஒரு மொழியை எங்க மேல திணிச்சுட்டு, நீ வந்து இது ஏத்துக்கலீன்னா உனக்கு கொடுக்க மாட்டோம், நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு வைத்தறிச்சலா இருக்காதுங்களாங்க. எந்த இடத்துல இந்திய திணிச்சாங்க? அதுதானே சொல்ல வரீங்க. எந்த இடத்துல பாஜக இந்திய திணிச்சா சொல்லுங்க. எனக்கே ஹிந்தி தெரியாதுங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன், தேசிய பொதுவுடைமை கட்சி ஹிந்திக்கு ஆதரவானது கிடையாது. நீங்கள் எந்த மொழியையும் உயர்த்தி பிடிக்கிறதும் தப்பு, எந்த மொழியை தாழ்த்தி பேசுறதும் தப்பு. இந்திய வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்கிய தமிழ்நாடுன்றது மத்திய அரசு கொடுக்கிற எல்லா இண்டெக்ஸ்லயும் வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனாலும் இல்ல புதுசா நாங்க எஜுகேஷன் பாலிசி ஃபாலோ பண்றோம், அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு நிதி கொடுப்போம் அப்படின்றது எவ்வளவு தவறான விஷயம். அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நிதினா எக்ஸிஸ்டிங் நிதியை நிப்பாட்டினாங்களா? ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்காதீங்க. எக்ஸிஸ்டிங்கா வரக்கூடிய ஃபண்ட்ஸ் நிப்பாட்டப்பட்டுச்சா? அந்த நிதிக்காக, அந்த நிதியை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு நிதி, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு நிதி தேவை. அந்த நிதி உங்களுக்கு வரணும்னா அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினா தானே கொடுப்போம்.
வீடு கட்ட போறீங்க, வீடு கட்டுறதுக்கு தானே காசு கொடுக்குறேன், வீடு கட்டினா கொடுக்குறேன்னு சொல்றேன். நான் வீடே கட்டலன்னா வீடு கட்ட காசு எப்படி கொடுப்பாங்க? இல்ல பட் அந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது வந்து நீங்க ஏத்துக்கணும் திணிக்க வேண்டிய அவசியம் என்னங்க? புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது வந்து மோடி அவர்கள் வந்து நைட்டு தூங்கி காலையில எந்திரிச்சு எழுதி கொடுக்கலங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாரும் அதுல பங்கேற்றார்களா இல்லையா? புதிய கல்விக் கொள்கையில உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க, அதை நம்ம பேசுவோம். முக்கியமாக சொல்றது திமுகவினர் சொல்றது வந்து ஒரு மொழி திணிப்பு இருக்கு. நாங்க வந்து பெட்டரா தாங்க இருக்கு. நீங்க இந்தி திணிப்பு இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. தமிழகம் ஆல்ரெடி எஜுகேஷன்ல பெட்டரா இருக்கு. புது ஃபார்முலேஷன் எல்லாத்துக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல தேர்ட் லாங்குவேஜ் இருக்கா இல்லையா? சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல தேர்ட் லாங்குவேஜ் இருக்கா இல்லையா? நீங்க சொல்லக்கூடிய பெட்டர் எஜுகேஷன் சொல்றீங்கல்ல, சொல்லக்கூடிய எத்தனை பேர் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்க, எத்தனை பேர் தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப நீங்க படிக்க வைக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடத்துல ஹிந்தி இருக்கு, நீங்க படிக்க வைக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடத்துல தேர்ட் லாங்குவேஜ் இருக்கு. அப்ப ஏன் தனியார் பள்ளிக்கூடம் மூலமாக மட்டும்தான் தமிழகம் இந்த ஒரு லெவல் அச்சீவ் பண்ணிருக்குன்றீங்களா? நான் அப்படி சொல்லல. உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்களே நீங்க தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறீங்க, அங்க தேர்ட் லாங்குவேஜ் இருக்கு இல்லன்னு சொல்றேன். அப்ப 2 மொழி கொள்கை தான் உயர்ந்தது நீங்க நினைக்கிறீங்க, நம்புறீங்கல்ல. அப்ப உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை நீங்கள் 2 மொழி கொள்கை இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல சேர்க்க வேண்டியது தானே சொல்றேன். இன்னைக்கு இதை இவ்வளவு பேசுறாருல்ல, நாம் தமிழர் கட்சி உட்பட பேசுறாங்கல்ல. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய பையன் எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறார்? மக்களா பேசக்கூடாதுன்னு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை வந்து கிளறீங்க. உங்களுக்கு ஹிந்தி வேணும், உங்களுக்கு பிரெஞ்சு வேணும், உங்களுக்கு வேற எல்லா மொழிகளும் வேணும். ஆனால் எங்கள் வீட்டு பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்க எந்த மொழியும் கத்துக்க கூடாது. அதைத்தான் தப்பு சொல்றேன். இல்ல திமுகவினராகட்டும் மற்றவர்களாகட்டும் பொதுவாகவே தமிழ்நாடோட எஜுகேஷன் சூப்பரா இருக்குன்னு பேசும்போது குறிப்பாக அரசு பள்ளி அப்படின்றது வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. அரசு பள்ளியா பிரைவேட் பள்ளியான்ற டீட்டெயிலே கொடுக்காம ஓவராலா பாசிட்டிவ் தான் சொல்றாங்க, ஓவராலா பெட்டர்னு சொல்றாங்க. சோ பிரைவேட் பள்ளிகளின் தாக்கம் மூலமாகத்தான் இது அச்சீவ் பண்ணிருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் பல இடத்துல பல தடவை சொல்லியிருக்கேங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், இந்த மூணு ஸ்டேட் நீங்க பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் அப்படின்றது எக்ஸப்ஷனல் when compared to rest parts of the country. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா 1947 சுதந்திரம் நாம் பெறும் பொழுதே இந்த மாநிலங்கள் உயர்ந்ததாக தான் இருந்தது. நீங்க போய் இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ் கூட கம்பேர் பண்றேன் அப்படின்றதே வந்து அபட்டமான ஒரு ஏமாற்று வேலை. நீங்க மலேசியா கூட, அமெரிக்கா கூட, லண்டன் கூட கம்பேர் பண்ற அளவுக்கு வலிமை மிக்க மாநிலங்கள். நம்ம என்ன சொல்றோம்? சிறந்த தேசமாக அன்னை பாரதம், அதில் சிறந்த மாநிலம் நமது தமிழகம்னு சொல்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு பொட்டன்சியல் இருக்கு இந்த ஸ்டேட்டுக்கு. அந்த பொட்டன்சியல் இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து உத்தரப்பிரதேசம், ஒடிசா, பீகார் போன்ற குறைவான பொட்டன்சியல் இருக்கிற ஸ்டேட் ஃபாலோ பண்ணக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறோம். அதுதானே நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க. குஜராத்ன்றது ஒரு ஸ்டேட் நீங்க எடுத்துக்கோங்க. குஜராத் என்ற ஸ்டேட் வந்து 1950களில் இந்த அளவுக்கு உயர்வான ஒரு மாநிலமா இருந்ததா? இல்லை. இன்னைக்கு குஜராத் அப்படின்றது உயர்வான ஒரு மாநிலமா இருக்கு. மாற்று கருத்து இருக்கா? பல மடங்கு வளர்ச்சியோட இருக்கு. ஒரு பின்தங்கிய மாநிலம் எப்படி முதன்மை மாநிலமாக வருது அப்படின்னா அங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கு. அந்த மக்களுக்கு அது பயன்படுது. ஆல்ரெடி ப்ரூவன் மெத்தட். இத நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல்ரெடி உயர்ந்தவர்களா இருக்கீங்க, மென்மேலும் உயர்ந்தவர்களா இருக்கலாம். தமிழ்நாடு எப்படி உயர்ந்ததா இருக்குங்க? காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தார். ஆகச் சிறந்த ஆளுமைகளும் ஆகச் சிறந்த அறிவாளிகளும் இங்க வந்தார்கள். நீங்க இப்ப மட்டுமே இல்ல, அந்த காலத்துல இருந்து எடுத்துக்கோங்க. எத்தனை புலவர்கள் இங்க இருக்கிறாங்க. திருவள்ளுவர் எடுத்துக்கிறோங்க, எப்படிப்பட்ட புலமை மிக்க ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு. அப்ப அந்த காலம் தொட்டே நம்ம அறிவிலும் ஆற்றலிலும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினோம். இத இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க ஏன் தடுக்கிறீங்க? ஒரு காரணம் சொல்லுங்கன்ற. ஹிந்தி படிக்காதீங்க. ஹிந்தின்றது பெரிய லாங்குவேஜ் நான் சொல்லலைங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ண வரல. 400-500 வருடங்களுக்கு முன்பு வந்த ஒரு மொழி கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த தமிழுக்கு விட உயர்ந்ததுன்னு நான் என்னைக்கும் சொல்லவும் மாட்டேன்.
நீங்க ஹிந்தி படிக்காதீங்க, வேற மொழி படிங்க. வெறுப்புன்னு கேக்குறேன். இந்திய நீங்கள் ஆதரிக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஏன் உங்களுக்கு வெறுப்புன்னு சொல்றேன். இல்ல நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து மலையாளம், கன்னடா, தெலுங்கு இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜஸ் வந்து 3வது மொழியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் சுத்தமாக ஹிந்தி திணிப்பை இன்னும் வீரியமாக செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நீங்க 3வது மொழி எடுத்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் பார்டர் இருக்கோ அங்கெல்லாம் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மலையாளத்தை படிக்க வைங்க, தெலுங்குவை படிக்க வைங்க. ஒசூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு இருக்கு, கன்னடா இருக்கு. ஒவ்வொரு இடத்துல சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா தெலுங்கு படிக்கலாம். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு பாரத தேசத்தின் மொழி. உங்களுக்கு வந்து நார்த் இந்தியால பிசினஸ் இருக்கு, குஜராத்ல பிசினஸ் இருக்குன்னா குஜராத்தி படிங்க. மகாராஷ்டிரால பிசினஸ் இருக்குன்னா மராத்தி படிங்க. ஏதோ ஒரு 3வது மொழி படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். பட் தமிழகத்துல வந்து இன்னொன்னு சொல்றேன், 3வது மொழி இன்னைக்கு தமிழ்நாட்டுல படிக்கிறாங்களா படிக்கலையான்றதும் கேக்குறேன். சர்வ நிச்சயமாக பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து 3வது மொழின்றது படிக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல பணம் கட்டி சேர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தை 3 லாங்குவேஜ் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களா நினைக்கலையா? அந்த மாதிரி நினைச்சுதானே பிரைவேட் ஸ்கூலுக்கே போறாங்க. என்கிட்ட பணம் இருக்கு, என்னுடைய குழந்தை 3 லாங்குவேஜ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, பேரண்ட்ஸ் சேர்த்துறாங்க. என்கிட்ட பணம் இல்லைங்க, ஆனாலும் என்னுடைய குழந்தை 3வது லாங்குவேஜ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்குது. நீங்க ஏன் தடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். பட் திமுக மீது கரெக்ட்ல வந்து நிறைய விதமான எதிர்ப்பு விஷயங்கள் இருக்கும்பொழுது இதை மடைமாற்றுவதற்கு தான் மீண்டும் ஹிந்தி திணிப்பு, எஜுகேஷன் பாலிசி, இந்தியான்றது ஒன்றியம் அப்படின்றதெல்லாம் எடுத்துருக்கிறதா நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அதாவதுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களை எமோஷன் மயப்படுத்தி திசை திருப்பிடலாம். அப்ப ஹிந்திக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு மக்களை தள்ளிட்டா வேற எல்லாமே மறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. இது ஆபத்தானது, தவறானது. இது திமுக மட்டும் கையில் எடுக்கல. நீங்க பாருங்க, நான் வந்து நியூஸ் பார்த்து திமுக மட்டும் கையில் எடுக்கல. திமுக கையில் எடுக்கிறாங்க, பிற திராவிட கட்சிகள் கையில் எடுத்துக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி பேசுறாங்க, தாவேகா பேசுறாங்க. இவர்கள் எல்லாரும் பேசுவதற்கான காரணம் என்ன? ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான். ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான். அதான் சொல்றேன், இப்ப பேசக்கூடியவர்கள் எல்லாரும் தங்கள் வீட்டில் இருப்பவர்கள் ஹிந்தி படிக்கலையான்னு கேக்குறேன். நான் ஹிந்தி படிக்கல. ஓகே. அண்ட் இந்த ஒரு நிலைமையில வந்து நீங்க திமுக மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதை டைவர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. பர்டிகுலரா அண்ணாமலை ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காரு, நம்ம சேனல்லயே அது பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். மயிலாடுதுறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரட்டை கொலை வழக்குன்றது நடந்திருக்கு. சாராயம் விற்பதை வந்து போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஜெயில இருந்து வெளில வந்த உடனே அவரையும் அந்த இன்ஜினியரிங் மாணவரையும் பிளஸ் இன்னொருத்தரையும் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. சோ சட்டம் ஒழுங்கு ரொம்ப டேஞ்சரா இருக்குதா, இல்ல இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? இந்த நியூஸ் படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து பதைப்பதைப்பாக இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக எங்கே தவறு நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சிந்தனையில தவறு இருக்குங்க. அதாவது இன்னைக்கு ஒரு கள்ளச்சாராயம் குடித்து மக்கள் இறக்குறாங்க அப்படின்னா எத்தனை கட்சிகள் போனாங்க நீங்க பாத்தீங்க? நம்ம கட்சி போல கள்ளச்சாராயத்தில் குடித்து மரணம் அடைந்தவர்களை பார்ப்பதற்கு தேசிய பொதுவுடைமை கட்சி போகல. ஏனால் அவர்கள் தேசத்திற்காக போராடி இறக்கல. புரியுதுங்களா? நம்ம வாக்குக்காக அரசியல் பண்ணல. தப்புன்னா தப்புதான். ஆனால் அத்தனை அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு மக்கள் செத்துறக்கூடாது என்பதற்காக குற்றவாளிகளை பிடித்து தந்தவர்களை கொலை செஞ்சிருக்காங்க. எத்தனை பேர் போனாங்க? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? கள்ளச்சாராயம் விற்கப்படணும், அதிலிருந்து பணம் வேண்டும், குடிப்பவர்கள் குடிக்க வேண்டும், குடித்தவர்கள் இறக்க வேண்டும், இறந்தால் அதை வைத்து ஒரு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. ஏன்னா சாராயம் குடிச்சு செத்தவங்க வந்து ஒரு தியாகி மாதிரி டீல் ஆறாங்க. அவங்களுக்கு வந்து நிவாரண உதவி அப்படின்றதெல்லாம் வேற கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க குடிச்சு செத்துட்டாங்க, அவங்க பிள்ளைங்களை யாரு பாத்துக்கிறது அப்படின்னு பதைச்சு போறாங்க. அவனுங்களே வந்து கவலைப்படாம குடிச்சு பிள்ளைய யாரு பாத்துக்கிறதுன்னு கவலைப்படாம தான் குடிக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. புரியுதுங்களா? ஆனால் குடித்து இறந்து விட்டார்கள் என்பதற்காக நீங்கள் வந்து அங்க நிவாரண நிதி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, அப்போ தேசத்திற்காக போராடினவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அதை விட்டுருங்க, தேசத்துக்காக விட்டுருங்க. அந்த ஒரு நிலை ஏற்படக்கூடாது.
இன்னும் பல குடும்பங்கள் தங்களுடைய குடும்பத்தினரை இழந்து வாடக்கூடாது என்பதற்காகத்தானே இந்த இளைஞர்கள் வந்து புடிச்சு கொடுத்தாங்க. அவங்களை வந்து கொண்டுட்டாங்க. அவங்களுக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல, அவங்க இறந்துட்டாங்க. எத்தனை அரசியல் கட்சிகள் போனாங்க, எந்த அரசு வந்து அவங்களுக்கு நிவாரணம் ஒதுக்கிச்சு சொல்லுங்க பாப்போம். அப்ப உங்களோட நிலைப்பாடு மனநிலை என்ன எதிர்பார்க்கறீங்க, என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? சாராயம் குடிச்சு செத்து போனா அது வந்து ஒரு அரசியல், சாராயம் குடிக்காதீங்கடான்னு ஒருத்தர் உயிரை பணைய வச்சு பண்ணாலும் அவருக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்றது. ஆமா. பட் இந்த பாதுகாப்பு அப்படின்னு வரும்பொழுது விஜய் அவர்கள் வந்து இப்ப ரீசெண்டா ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு அப்படின்னு ஒரு கிடைச்சிருக்கு. சோ நம்ம தொடர்ச்சியாக பல வீடியோல வந்து விஜய் அவர்களை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். விஜயை ஒரு சக்தியாக நினைக்க ஆரம்பித்திருக்கிறதா மத்திய அரசு? குறிப்பாக மத்திய அரசை பொறுத்தவரையில் விஜய் என்ன பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நிக்க போறாருங்க. என்னங்க சும்மா யாரோ போறவங்க வரவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருவாங்களா? இவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் கட்சி தலைவராக விஜய் கருதுவதால் தானே கொடுத்துருப்பாங்க. பாதுகாப்பு விஷயத்தை நீங்க பேசுறீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு கொடுத்திருக்காங்க, அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு Z பிரிவு கொடுத்திருக்காங்க. அப்ப யார் பெரிய ஆளு? அதேதான் சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் பெரிய ஆளு ஒத்துக்கிறேன், அவருக்கு வந்து Z பிரிவு கொடுத்துட்டாங்க. விஜய் எல்லாம் ஒரு பெரிய ஃபேக்டரே இல்ல அப்படின்றதுதான் நேற்று வரை உங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. இன்னைக்கு ஒய் பிரிவு கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபேக்டர் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் வந்து பேசக்கூடிய அவர் பேசுறாருன்றதுக்காக பாதுகாப்பு இல்ல, அவருடைய ரசிகர்கள் பேசுறது அவரை பாதிச்சிடக்கூடாது, அதனால ஒரு நாட்டுல ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரக்கூடாதுன்றதுக்காக பாதுகாப்பு. அவர் ரசிகர்கள் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறது அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களா? அவர்கள் ரசிகர்கள் பேசுறது பல பேரை வந்து ஆத்திரமடைய செய்து அதனால அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருமோன்றதுக்காக பாதுகாப்பு. பட் வீட்டை விட்டு வெளியே வராமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கக்கூடிய விஜய்க்கு இந்த மாதிரி ஒய் செக்யூரிட்டின்னு கொடுக்கறதெல்லாம் ஒரு மக்கள் வரி பணத்தோட வேஸ்டேஜ் தானே. மீம் பார்த்தேன் நானு, எனக்கு எதுக்கு பாதுகாப்பு, நான் தான் பனையூரை விட்டு வெளியிலேயே வர்றதுல எதுக்கு பாதுகாப்புன்னு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதுல நான் கமெண்ட் பண்ண விரும்பல. அது அவருடைய பாதுகாப்பு வந்து எல்லாருக்குமே கொடுக்க வேண்டியது நாட்டுடைய அரசுடைய கடமை, கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இதற்கு வந்து அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படின்றதுக்காக கிடையாது. விஜய் அவருக்கு மக்கள் செல்வாக்குக்கு ரசிகர்கள் இருக்காங்கன்றது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் இன்னைக்கு வந்து அவர் இன்னும் பேச ஆரம்பிக்கல, அவர் அரசியல் பண்ண ஆரம்பிக்கல. அவருடைய பெயரை வைத்து பல பேர் இங்க அரசியல் பண்றது அவருக்கு பாதிப்பா மாறிடுச்சுன்னா அதனால நாட்டுக்கு ஒரு சலசலப்பு ஏற்படக்கூடாதுன்ற எண்ணத்துல மத்திய அரசு கொடுத்திருக்காங்கன்னு தான் நான் இதை பாக்குறேன். பட் இப்போ சமீப காலத்துல வந்து சீமான் விசஸ் விஜய் அப்படின்ற அரசியல், சீமான் அவர்கள் டச் பண்ணாத ஏரியாவே இல்லை அப்படின்ற மாதிரி இவ்வளவு நாள் பெரியாரோட சண்டை போட்டு இருந்தாரு. இப்போ வந்து அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா விஜய் பக்கம் ஷிஃப்டா இருக்காங்க. அந்த திரள் நிதி கலெக்ட் பண்றது அது இதுன்ற மாதிரி அந்த விவகாரம் வந்து பூதாகரமாக போயிட்டு இருக்குது. சோ சீமான் விசஸ் திமுக அப்படின்றது நின்றுட்டு சீமான் விசஸ் தாவேகா அப்படின்னு மாறிடுச்சா? பிராக்டிக்கலா பேசணும்னாங்க, திமுக வர்சஸ் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு தாவேகாவும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியும் கிடையாது. நார்மலா பிராக்டிக்கலா பேசுறேன். நான் திமுக ஆதரவா பேசல, கல யதார்த்தத்தை பேசுறேன். திமுக அதிமுகன்றதுதான் இன்னைக்கும் இருக்கக்கூடிய இரண்டு மாபெரும் கட்சிகள். எல்லாருடைய அரசியல் நிலைப்பாடும் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த மூன்றாவது கட்சி எது? நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து ஃபர்ஸ்ட்ல போயிட முடியாது. அப்ப மூன்றாவது கட்சி எது? மூன்றாவது கட்சி வந்து நாம் தமிழர் கட்சியா தாவேகாவா அப்படின்றதுல அவங்களுக்கும் என்ன இருக்கு. மூன்றாவதா நாலாவதான்னு தெரியல உங்களுக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னொன்னு, அதிமுக வந்து வீக் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது வர்றதுக்கு பாஜக அந்த அளவுக்கு ஒரு எக்யூப்டா இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க, கருத்து கணிப்பு பார்த்திருப்பீங்க. டிஎம்கேக்கு வந்து 50+% கொடுத்திருக்காங்க, பிஜேபிக்கு வந்து 21% கொடுத்திருக்காங்க, ஏடிஎம்கேக்கு வந்து 20% கொடுத்திருக்காங்க, பாத்திருப்பீங்க. அதாவது இந்த கூட்டணிக்கு. அப்போ இரண்டாம் இடத்துக்கு பாஜக வலிமையாயிட்டு சென்றுச்சு. பட் அதை நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா திமுக வந்து அன்டிஸ்பியூட்டடா இருக்கு, 51% வாங்கி மீண்டும் அரியணையில் உட்கார்வதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்றத வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு கள நிலவரங்க, நான் வந்து கண்ணை கட்டிட்டு ஐயோ உலகம் இருட்டா இருக்குன்னு சொல்ல விரும்பல. ஐயோ திமுக ஸ்ட்ராங்கா இல்ல, அவங்க பக்கம் யாருமே இல்ல அப்படின்லாம் சொல்ல விரும்பல. இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரத்துக்கு திமுக அவரோட கூட்டணி இருந்துச்சுன்னா, இத்தனை எதிர்கட்சிகள் இருந்துச்சுன்னா சாலிடா ஸ்வீப் பண்ணும். சோ இங்க வந்து மத்த கட்சிகளோட வேலை என்னன்னா, அந்த எதிர்த்தரப்பை வந்து இன்டகிரேட் பண்றது, இன்டகிரேட் பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய கூட்டணியை பிரிக்கணும். இது பேசிக் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தான். இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நாங்கள் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறோம், நாளைக்கே நாங்க 50% வளர்ந்துருவோம்னு ஒரு கட்சி நினைச்சதுன்னா இருக்க வேண்டியதான், நம்பிட்டு இருக்க வேண்டியதான், ஒண்ணும் பண்ண முடியாது.
அல்டிமேட்லி இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேசிய பொதுவுடைமை கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருந்தது? தேசிய பொதுவுடைமை கட்சியின் நிலைப்பாடு 2026ல நம்ம ஒரு 25 இடத்துல நிக்க போறோம். அதுல சந்தேகம் கிடையாது. மக்களுடைய பிரச்சனையை மக்களுடைய குரலாக நம்ம பேசுறோம். வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறோம். மெல்ல மெல்லமாகத்தான் புரட்சி வரும் என்பதில் நாம எந்த இடத்துலயும் மாறி நிற்றது கிடையாதுங்க. 1915 தாங்க காந்தி வராரு. 16ல சுதந்திரம் வரல, 47ல தான் வருது. அன்னைக்கு டெக்னாலஜி இல்ல, இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு. சோ 20 வருஷம் 30 வருஷம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்ம சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா தான் மக்களுக்கு நம்ம எதுக்காக வரும், என்ன பிரச்சனை எப்படி தீர்க்கணும் அப்படின்றத நம்ம புரிய வைக்க போறோம். அதற்குண்டான ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2026ல 25 இடத்துல நம்ம போட்டியிடுறது அப்படின்றது உறுதியாயிடுச்சுங்க. அதற்கான தேர்வுகள் தான் இப்ப போயிட்டு இருக்கு. மிக நன்றி சார். நிறைய விஷயம் இதுல நம்ம பேசியிருந்தோம். குறிப்பாக இன்டர்நேஷனல் லெவல்ல ஆரம்பிச்சு மைன்யூட்டான லோக்கல் பிரச்சனைகளுக்கு எல்லாமே பேசியிருந்தோம். நேரத்துல ஒரு சம்மரைஸா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சசிகரன் அவர்கள் மிக மிக முக்கியமான புள்ளிகளை தொட்டிருக்கிறாரு. முதல்ல மோடி அவர்கள் மீது ஒரு கார்ட்டூன் வரைகிறது அப்படின்றது மோடி மீதே உங்களுக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். ஆனால் இந்திய பிரதமர் அப்படின்னு வரும்போது அந்த உணர்ச்சிகள் எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இந்திய பிரதமருக்கான மரியாதையை நாம் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இந்தியாவின் எலெக்ஷன்ல தலையிடுது அப்படின்றது உறுதிப்பட அமெரிக்காவினரே தெரிவித்து விட்டதுதான் இப்போதைக்கு ஒரு பயங்கரமான டாபிக்காக இருக்கிறது. அமெரிக்கர்களுக்கு இந்தியா எலெக்ஷன்ல என்ன வேலை அப்படின்ற கேள்வியை சசிகரன் அவர்கள் கேட்டிருக்கிறார். அண்ட் இந்தியா பாலிடிக்ஸுக்கு வரும்பொழுது மத்திய அரசு திணிப்பு அப்படின்றது எதுவுமே கிடையாது. தமிழக அரசு இன்னும் அந்த பொட்டன்ஷியலுக்கு வரல. மற்ற மாநிலங்கள் எல்லாம் புதிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணிட்டு எப்படி அந்த பொட்டன்ஷியலுக்கு அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தமிழக அரசும் அந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக பெனிஃபிட் அடையிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் புதிய கல்விக் கொள்கையே திணிக்கப்படவில்லை அப்படின்ற உண்மையையும் போட்டு உடைத்திருக்கிறார். காரணம், அதை ஏற்றுக்கொண்டால் அதிலிருந்து நிதி வரப்போகிறது, ஏற்காத பட்சத்தில் நிதி வரப்போவதில்லை. இது ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லியிருக்காரு. சமூகத்தில் மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் முக்கியமான அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்றது டிஸ்கஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு நிவாரண நிதி போகிறது, சாராயம் குடிக்க கூடாது, மக்கள் இறக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர்கள் கொல்லப்படுகிறார்கள், சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அண்ட் ஃபைனலி டு சே, தேசிய பொதுவுடைமை கட்சி இந்த சட்டசபை தேர்தலில் 25 இடங்களில் தங்களுடைய போராட்டத்தை, அதாவது தங்களுடைய ஜனநாயக போராட்டத்தை துவங்க போகிறார்கள், மக்களை சந்திக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தையும் நம்மளுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சார், உங்களுடைய அந்த ஜனநாயக தேர்தலுக்கான போரில் நம்மளுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்களை மக்களிடம் சேர்ப்பதில் நம்மளுடைய கடமை இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி சார். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.